இங்க ஒரு குட்டி பொண்ணுக்கு பைனாப்பிள் எப்படி கட் பண்ணணும்னே தெரியல. இப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பால, நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி என்னை பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து சரியா கட் பண்ண வரல தான். ஆனா போக போக அவங்க அம்மா அளவுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராகவே கட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ இவங்க அம்மா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தெரு ஓரத்தில் ஒரு குட்டி வண்டி வச்சு அதில் தான் வித்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் அப்படிதான் அவங்க அம்மா கூட நின்றுட்டு இருக்கும் போது எதில் இருக்கிற பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றத பார்த்துருப்பா. அவங்க அம்மாக்கு காலையில இருந்து வியாபாரமே ஆகல. அதனால நம்ம போயிட்டு அம்மா கிட்ட கேட்டு தொலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சைலண்டாவே கேட்காம தான் இருந்துருவா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம்லாம் வேற அன்ஹெல்தி தான், அவ்வளோ உடம்புக்கு ஒன்றும் நல்லது இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சைலண்டாக இருந்துருவா. இது எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் பார்த்துருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் பார்த்துருப்பாங்க. சேல்ஸ் ஆகாமல் சில பைனாப்பிள்லாம் அப்படியே இருந்திருக்கும். அதை வந்து பாப்சிக்கல் மாதிரி கட் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்துருப்பாங்களா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, இதை நம்ம விற்றோம்னா எல்லாரும் வாங்கிப்பாங்க போல இருக்கே அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்வா. சரி உன்னால் முடிஞ்சா நீ போய் அதை விற்று காட்டுப்போ அப்படின்ட்டு எடுத்து அனுப்பி வைப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு மார்க்கெட்டில் நின்று இருப்பா. ஆனால் யாருமே வாங்கவே மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பா. ஒருத்தங்களை பொருளை வாங்க வைக்கிறது, நம்மளோட கஸ்டமர் ஆக்குறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நீ மார்க்கெட்டுக்கு போ, மற்றவங்களாம் எப்படி விற்கிறாங்கன்ட்டு கேர்ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. பழம் விற்கிற ஒருத்தங்க வந்து நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால மற்ற கடைகளை விட அவங்க கடையில் நிறைய கூட்டம் இருக்கு. இன்னொருத்தர் பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பாளா. இப்போ இந்த பொண்ணும் டிஸ்கவுண்ட் கொடுப்பா, நிறைய ஆடெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் அழகாக வரைஞ்சிப்பா. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறதுக்கு போனால் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இப்போ அந்த ஏரியாவில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்த பசங்க எல்லாருமே இந்த பொண்ணோட பாப்சிக்கல் வந்து வாங்குறாங்க. அவங்க அம்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்ட்டு நினைக்காம இப்போ இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இண்டிபெண்டா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து சூப்பராகவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது படம்லாம் கிடையாது. தாய்லாண்டில் இந்த மாதிரி பைனாப்பிள் பாப்சிக்கல்னு ஒரு கம்பெனி வித்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனியோட ஆடு தான்.